நேரம் குறைவாக இருக்கிறது. திமுக கூட்டணிக்கு போவாங்களா, பாஜக கூட்டணிக்கு போவாங்களா என்று கடந்த 4 மாதமாக ஒரே விவாதம் தமிழகம் முழுவதும் பாத்தீங்கன்னா. ஆனா கேப்டன் அமைதி காத்தார். கேப்டன் யாரையும் தேடி போல, கேப்டன் தான் வா வான்னு அழைச்சாங்க. பழம் நழுவி பால்ல விழுக போகிறது என்று சொன்னவர் தமிழகத்தின் மூத்த தலைவர் கலைஞர் அவர்கள். அப்புறம் அண்ணன் வைகோ அதுக்கு கமெண்ட் கொடுத்தாரு, நஞ்சு கலந்துற பால்ல தயவு செஞ்சு அந்த பழம் விழுந்துட கூடாது அப்படின்னு சொன்னார். அப்புறம் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் சொன்னாரு, இந்த பழம் கனிஞ்சு, ஏன்னா அவங்க கூட்டணி இதுல அமையல, அதனால அவர் இந்த பழம் கனிஞ்சு பாலா போயிடுச்சுன்னார். ஆனா இன்னைக்கு உங்க முன்னாடி சொல்றேன், இந்த பழம் ஞான பழம், மக்கள் ஆதரவை பெற்ற பழம். இன்னைக்கு அந்த பழம் கனிந்து தேனில் விழுந்திருக்கிறது, மக்கள் மனதில் விழுந்திருக்கிறது. நாளை ஆட்சி அதிகாரத்தில் அமர போகும் பழம் அந்த பழம் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியோட நான் சொல்றேன். கேப்டனுக்கு தகுதி இல்லைன்னா இந்த தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆவதுக்கு யாருக்கு தகுதி இருக்கு? மதுரையில மொத்தம் 100 வார்டு இருக்கு, மொத்தம் 4 ஜோன் இருக்கு. ஒன்னு சவுத், ஒன்னு ஈஸ்ட், ஒன்னு வெஸ்ட், ஒன்னு நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத். ஒவ்வொரு ஜோன்லயும் 25 வார்டு. இதுதான் நமது மதுரை மாநகராட்சியினுடைய மொத்த வரலாறு. அதனால இந்த மாநகராட்சியில இதுவரைக்கும் ஆட்சி செய்த திமுகவோ அதிமுகவோ இந்த மாநகராட்சியை, ஏன்னா சென்னைக்கு அடுத்து பெரிய மாநகராட்சி, ஏதாவது டெவலப்மெண்ட் மதுரை மாநகராட்சியில நீங்க எல்லாரும் பார்த்திருக்கீங்களா? ஏதாவது ஒரு வளர்ச்சி நீங்க எல்லாரும் பார்த்திருக்கிறீங்களா? இன்னைக்கு மதுரை மருமகள் என்று நான் பெருமையா சொல்றதோட விட மாட்டேன். நான் என்னுடைய கால் படியாத இடமே இந்த மதுரையில இல்லை என்று சொல்லக்கூடிய அளவு ஒவ்வொரு தெருவுக்கும் ஒவ்வொரு வார்டுக்கும் நான் நேரடியாக சென்றிருக்கிறேன். எனக்கு தெரியும் ஒவ்வொரு வார்ட்லயும் இன்னைக்கு மதுரை எந்த அளவு மோசமா இருக்குதுன்றதை நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன். எங்க போனாலும் குப்பை கூளங்கள், சாக்கடைகள், கழிவுநீர் வசதி கிடையாது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சுத்தம் கிடையாது, குடி தண்ணீர் வசதி இல்லை என்று பல பிரச்சனைகள். மதுரையில எங்களுக்கு தமிழன்னை சிலை வேணும் என்று நம்ம யாராவது கேட்டோமா? அவர்களாகவே அறிவிச்சாங்க, 100 கோடி ரூபாயில் தமிழ் அன்னை சிலை இங்கு நிறுவப்படும் சொன்னாங்க. தமிழ் அன்னை சிலை இங்க வந்துருச்சா? இல்லை. இது எல்லாம் ஜெயலலிதா அவர்களால் சட்டசபையில் ஒரு முதலமைச்சர் 110 விதியின் கீழ் அறிவிக்கப்பட்டது. அதே போல இங்க போக்குவரத்து நெரிசலை தடுக்க மோனோ ரயில் திட்டத்தை 1500 கோடி செலவுல கொண்டு வருவோம் என்று சொன்னதும் இதே ஜெயலலிதா அவர்கள் தான். அதே போல இங்க துணைக்கோள் நகரமும் கொண்டு வர போகிறோம் என்று அறிவித்தது, அதாவது ஸ்மார்ட் சிட்டி கொண்டு வர போறோம் சொன்னதும் இதே ஜெயலலிதா அவர்கள் தான். அதே மாதிரி இங்க ஐடி பார்க் இருக்கு. ஐடி பார்க்ல இங்க இருக்கிற எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா திறக்கப்படாமே இருக்கு ஐடி பார்க்ஸ். அதே மாதிரி தல்லாகுளம் முதல்வர் இருந்து பெரியார் நிலையம் வரைக்கும் பாத்தீங்கன்னா சுற்று மேம்பாலம் போடுறோம்னு சொன்னாங்க. போட்டாங்களா? மேம்பாலம் கிடையாது. இங்க இருக்கிற காளவாசல் சந்திப்பு, கோரிப்பாளையம் சந்திப்பு ஆகிய இடங்கள்ல மேம்பாலம் கட்டி தரேன்னு உங்களுக்கு சொன்னாங்க. கட்டி கொடுத்தாங்களா? கிடையாது. எய்ம்ஸ் மருத்துவமனை போல ஒரு மருத்துவமனை இங்க உருவாக்குவோம் என்று மத்திய அரசு சொல்லி இருக்கிறது. அதற்கு தமிழக அரசுமே இன்னைக்கு அதுக்கு துணை நிற்கணும். அதுக்கு ஒரு சின்ன ஒரு வேலையாவது இங்க தொடங்கப்பட்டிருக்கிறதா என்றால் அதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. கட்டுப்படுத்துவோம் சொல்லிதானே ஜெயலலிதா அவர்களே இந்த தாய்க்குளங்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. விலைவாசி உயர்வை ஏன் மீண்டும் ஏத்துறீங்க என்றுதான் கேப்டன் கேட்டார். இதற்கு பதில் சொல்ல திராணி இல்லாத இந்த ஜெயலலிதா என்ன சொன்னாங்க? உனக்கு தைரியம் இருந்தால் இடைத்தேர்தல போட்டி போடுங்க பார்க்கணும். என்ன இடைத்தேர்தல போட்டி போடுறது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு என்னென்ன பெரிய இமாலய சாதனையா? தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தனியாகவே களம் கண்டு பல வரலாறுகளை படைச்சது இந்த தமிழகத்தில் என்பது ஒட்டுமொத்த மக்களுக்கும் தெரியும். அந்த அம்மா வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே வாய் பொத்தி அப்படியே 1/2 கிலோமீட்டருக்கு முன்னாடி குனிஞ்சுக்கிட்டே வர்ற ஆம்பளைங்களை தான் ஜெயலலிதா வாழ்க்கையில பார்த்திருக்காங்க. நெஞ்ச நிமித்தி தைரியமா கேள்வி கேட்ட முதல் ஆண்மகனை ஜெயலலிதா அன்னைக்குதான் சட்டசபையில நேருக்கு நேரா சந்திச்சாங்க. அன்னைக்குதான் நேரா சந்திச்சணும். அன்னைக்கு கேட்டிருக்க வாட்ஸ் ஹேப்பனிங் ஹியர், என்ன நடக்குதுங்கன்னு அந்த அம்மாவுக்கு புரியல.
அப்ப தைரியமா கேப்டன் நீ என்ன உக்காரியா, நீ என்ன பெரியது அப்படின்ட்டு. ஏன் இத சொல்றேன்னா, மதுரையினுடைய தைரியம் அது. இங்கதான் அந்த வரலாறு உருவாச்சு. என்ன வரலாறு? நெற்றி கண்ணை திறப்பினும் குற்றம் குற்றமே என்று சொன்ன வரலாறு உருவான பூமி இது. அதனால சொல்றேன், ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக சினிமாவில் நடக்கிற தப்பையே தட்டி கேட்டே வளர்ந்தவர் ஒரு கேப்டன். ஆக்ஷன் ஹீரோவா தன் கண் எதிரில் ஒரு தப்பு நடந்தா விட்டுருவாரா? அதனால சொல்ற, தமிழகத்தின் முதல்வராக வர அத்தனை தகுதிகளையும் படைச்ச ஒரே தலைவர் கேப்டன் தான் என்பதை உறுதியாக இந்த நேரத்தில் நான் பதிய வைக்கிறேன். என் கையில இருக்கிற இந்த பேப்பர்ஸ் எல்லாம் நீங்க எதுவும் நினைச்சுக்க வேணாம். இன்னைக்கு கூட யாரோ ஒரு மந்திரி சொன்னாங்களா, யாரோ எழுதி கொடுத்ததை இன்னைக்கு அவங்க வாசிக்கிறாங்க. மந்திரி யார் ஒண்ணு இல்லை, கோகுல இந்திராணி சொன்னாங்களா. கோகுல இந்திராணி நான் அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்றது இல்ல, ஏன்னா அவங்களெல்லாம் நான் ஒரு பொருட்டாவே மதிக்கிறதும் இல்லை, அதான் உண்மை. ஆனாலும் சில விஷயங்களை சொல்லித்தானே ஆகணும். படிச்சு படிச்சு கீழே எழுதி கொடுத்ததை படிச்சு கீழே பேப்பரை போடுறது உங்க அம்மா தான். நாங்கெல்லாம் எழுதி கொடுக்கறத படிக்கிறவங்க கிடையாது. என்ன மனசுல தோணுதோ அதுதான் வார்த்தைகளா வருது. ஏன் இதை நான் சொல்றேன்னா, மக்களோட மக்களாகவே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நாங்கள். உங்க அம்மா மாதிரி ஹெலிகாப்டர்ல சுத்திட்டு டாட்டா காமிச்சிட்டு போறவங்க கிடையாது. நாங்க நேத்து தூத்துக்குடியில் திருநெல்வேலியில பேசுறப்ப கேட்டேன், ஓட்டுக்கு காசு கொடுப்பாங்க, உங்களுக்கு இதெல்லாம் செய்ய மாட்டாங்க, ஓட்டுக்கு மட்டும் காசு கொடுக்க வருவாங்க, இலவசம் கொடுப்பாங்க, நீங்க அதுக்கு மாறி ஓட்டு போட போறீங்களா என்று கேட்டேன். எல்லாம் அமைதியா பார்த்தாங்க. அப்போ ஒரு ஓட்டுக்கு எவ்வளவு காசு கொடுப்பாங்கன்னு நான் கேட்டேன். ஒவ்வொருத்தர் ஒரு ரேட் சொன்னாங்க. நான் சொன்னேன் இது பத்தாது அப்படின்னு. ஏன் இதை சொல்றேன், என் மேல அதுக்காக ஒரு வழக்கு போடப்பட்டிருக்கு. எதுக்குன்னா, நான் ஓட்டுக்கு நீங்க காசு வாங்கிக்க என்று மக்களை தூண்டினேன் அப்படின்னு சொல்லு. எதுக்கு நான் இதை உதாரணம் உங்க முன்னாடி சொல்றேன்னா, லஞ்சம் ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை தமிழ்நாட்டில் கொண்டு வருவேன் என்று சொன்ன முதல் தலைவர் நமது கேப்டன் அவர்கள். அப்படி இருக்கும்போது நம்ம போய் ஓட்டுக்கு காசு கொடுத்தா வாங்குங்கன்னு ஊக்கப்படுத்துவோமா? அது சொல்லிட்டு நான் வாங்காதேன்னு சொன்னா நீங்க யாராவது வாங்காம இருப்பீங்களா அப்படின்னு சிரிச்சாங்க லேடிஸ். எதுக்கு நான் சொல்றேன்னா, நிச்சயமாக ஓட்டுக்கு காசு கொடுக்கிற கலாச்சாரம் இந்த தமிழ்நாட்டில் முற்றிலுமாக அழிக்கப்படும். நான் பேசினேன்னு சொல்லுது என் மேல கேஸ் போட்டாங்க, ரைட்டு. எத்தனையோ கேஸ் பார்த்தாச்சு. இன்னைக்கு அவதூறு வழக்குகளை அதிகமாக சந்தித்த ஒரே கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம். அதையெல்லாம் கண்டு பயப்படக்கூடியவன் நாம கிடையாது. அதுபோல இதையும் சந்திக்க தயார். நான் அதுக்காக சொல்ல, என் மேல நீங்க பேசினதுக்காக போட்டீங்களே, அப்ப காசு கொடுக்கிறவங்க மேல நீங்க எத்தனை வருஷம் கேஸ் போடுவீர்கள் என்ற கேள்வியை உங்க முன்னாடி வைக்கிறேன். அதே மாதிரி வாங்குறவங்க மேல நீங்க கேஸ் போடுவீங்களா? ஏன் இதை சொல்றேன், இது நிச்சயம் முற்றிலும் அழிக்கப்படணும், முற்றிலும் ஒழிக்கப்படணும். அதே மாதிரி இன்னைக்கு திமுகல யார் முதலமைச்சர் வேட்பாளர் என்று திமுகவால் அறிவிக்க முடியுமா? அங்கேயும் ஒரு பெரிய குழப்பம் ஓடிட்டு இருக்கு. அது கலைஞரா இல்ல ஸ்டாலினா? அதிமுகவிலையும் ஒரு குழப்பம் ஓடிட்டு இருக்கு. உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? ஓடிட்டு இருக்கு. என்ன சொத்து குவிப்பு வழக்கு தலைக்கு மேல கத்தி ரெடியா இருக்கு. இன்னைக்கு ஜெயலலிதா அவர்களுக்கு ஏப்ரல் மாசம் அந்த தீர்ப்பின் முடிவு வரப்போகிறது. அது வந்துருச்சுன்னா இன்னைக்கு குமாரசாமி கொடுத்த தீர்ப்பு தவறு, குன்கா அவர்கள் கொடுத்த தீர்ப்பு தான் கரெக்ட்னா அடுத்த செகண்ட் நீங்க உள்ள போய் தான் ஆகணும். அதனால நான் சொல்றேன், ஜெயலலிதா அவர்களே, இன்னைக்கு தேமுதிக மக்கள் நல கூட்டணி சேர்ந்து எங்க முதலமைச்சர் வேட்பாளர் இவர் தான் என்று அறிவிச்சிட்டோம். இவங்க தான் எங்க கூட்டணின்னு அறிவிச்சிட்டோம். இன்னும் பல பேர் வர போறாங்க கூட்டணிக்குள்ள. அதுக்கான வேலைகளும் நடக்குது. அதுவும் கேப்டன் அறிவிப்பார். அது போல இன்னைக்கு ஜெயலலிதா அவர்களே, உங்க அதிமுகவின் முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்று ஜெயலலிதாவால அறிவிக்க முடியுமா? ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய $1 மில்லியன் கொஸ்டின். ஜெயலலிதாவா? ஒருவேளை ஜெயலலிதா உள்ள போயிட்டா யார் முதல்வர் அப்படின்னு, சரிங்களா? அதே மாதிரி இன்னைக்கு திமுகலையும் ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கு. கலைஞரா இல்ல ஸ்டாலினா? ஏன்னா அப்பாவுக்கும் பையனுக்குள்ளுமே ஏகப்பட்டது இருக்காங்க. எல்லா பிரச்சனையும் என்ன உங்களுக்கு தெரியும். அதனால இன்னைக்கு தெளிவான சிந்தனையோட தெளிவான முடிவோட இன்னைக்கு வீறு நடை போடுற ஒரே கூட்டணி தேமுதிகவும் மக்கள் நல கூட்டணியும் தான். லஞ்ச ஊழல் இல்லாத ஆட்சியை கொண்டு வருவோம் என்றால் கொண்டு வருவோம், மாற்று கருத்து இல்ல. ரமணா பாணியில ஆக்ஷன் கரப்ஷன் ஃபோர்ஸ் என்ற ஒரு அமைப்பை உருவாக்குவோம். யாராவது கரப்ஷன் பண்ணா ஒரு இமெயிலையோ ஒரு நீங்க தகவல் கொடுத்தால் போதும், அதற்கென்று ஒரு அமைப்பை உருவாக்க போகிறோம்.
நிச்சயமாக அந்த அமைப்பின் மூலமாக தமிழ்நாடு முழுக்க எந்த இடத்திலும் லஞ்சம் ஊழல் இல்லாத மக்கள் ஆட்சி அங்கு மலர போகிறது என்பதை இந்த நேரத்தில் உறுதியா உங்களுக்கு சொல்றேன்.